இந்தியாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அதில் சீசனல் ஃபெஸ்டிவல், ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், நேஷ்னல் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் ஃபுட் ஃபெஸ்டிவல். உலகத்திலேயே ரொம்ப யூனிக் மற்றும் ஃபன்னான, எங்கேயுமே செலிப்ரேட் பண்ணாத, அதிகமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுற வேர்ல்ட்லேயே டாப் 5 ஃபெஸ்டிவல்ஸோட டாப்பிக்கோட வீடியோஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப அமேசிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபயாஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். இந்த டாப் 5 வீடியோஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லா டமெண்டினா. லா டமெண்டினா என்னென்னா ஒரு டொமேட்டோ ஃபெஸ்டிவல். இது பார்த்தோன்னா ஸ்பெயின் கண்ட்ரியில் 1945 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது பார்த்தோன்னா எவ்ரி இயர் ஆகஸ்ட் மாதத்தில் லாஸ்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுது. இதில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த லா டொமெண்டினா வேர்ல்டு வைட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ணப்படுற டொமேட்டோஸ் அது மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 120 டன்ஸ். ஒரு டன் பார்த்தோன்னா 1000 kgs. அப்போ 120 டன்ஸ்னா எத்தனை கேஜி நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ஈவெண்ட்டையே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த டொமேட்டோஸ் வந்து ஹியூமன் பீயிங்னால அது வந்து ஹியூமன் பீயிங்னால கன்சியூம் பண்ண முடியாது. அந்த ஈவெண்ட்காக வேண்டி அவங்க தனியாக அந்த டொமேட்டோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான என்னன்னு பார்த்தோன்னா, இந்த டொமேட்டினா ஃபெஸ்டிவலில் குறிப்பாக வேர்ல்டு லெவல்லேருந்து 20,000 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். பட் எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த குறிப்பாக இந்த டொமேட்டினான்றது ஒரு கேம் பார்த்தோன்னா, இந்த ஒரு டொமேட்டோ வந்து இன்னொருத்தங்க மேலே தூக்கி அடிக்கிறது தான். இந்த மாதிரி அடிக்கும்போது அதிகமாக பாதிப்பு இருக்கும். அதனால ஒரு பாலிசி இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, ஒருத்தவங்களுக்கு மேலே நம்ம தூக்கி அடிக்கும்போது ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும். என்னன்னு பார்த்தோன்னா, நாம் வந்து அந்த டொமேட்டோவை ஸ்குவீஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி தான் அடிக்கணும். இதனாலனா டைரக்டா அடிக்கிறதுனால இதனால இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க நிறைய பேர் கண்ணில் பாதிப்பு வராம, காதில் பார்த்தோம்னா அந்த தக்காளியோட சாறு போகாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் ப்ளக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணில் வந்து பாதிப்பு வராம கூகுள்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்றவங்க ஆர்கனைசர்ஸ் சொன்னது என்னதுன்னா, இத்தனை தக்காளி வேஸ்ட் கிட்டத்தட்ட 120 டன் தக்காளி லாரியா எடுத்துன்னு வராங்க. அவங்க இந்த ஈவெண்ட் யூஸ் பண்றதுக்கு இத்தனை லாரியா எடுத்துன்னு வந்த டொமேட்டோஸ் பார்த்தோம்னா, இதுக்காக வேண்டி அவங்க தனியாவே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதோட குவாலிட்டி பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பீயிங் யூஸ் பண்ணாத குவாலிட்டி தான் இதுல. இப்போ குவாலிட்டி தான் இதோட டொமேட்டோஸ். இன்கேஸ் சப்போஸ் இந்த டொமேட்டின்ன்ற அந்த ஆர்கனைசர்ஸ், இந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ண ஆர்கனைசர்ஸ் என்ன சொன்னாங்க பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 120 டன்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் யூஸ் பண்றாங்க இந்த ஈவெண்ட்காக. இந்த 120 டன்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் பார்த்தோம்னா இந்த ஈவெண்ட்காகவே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது. அதோட குவாலிட்டி எப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் பீயிங் கன்சூம் பண்ண முடியாத குவாலிட்டி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த டொமேட்டினா என்ற இந்த ஈவெண்ட் லான்ச் பண்ணலைன்னா அது ப்ரொடியூஸ் பண்ண டொமேட்டோஸ் ஃபுல்லாகவே வேஸ்டாக தான் போயிருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா போரிங் மட் ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்தீங்கன்னா போரியோ மட் ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு மண் யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு மட் யூஸ் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா 1998 பாரியோட் சிட்டியில் ஒரு பீச்சில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற பப்ளிக் பார்த்தோம்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவலில். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பார்த்தோம்னா, அந்த போரியாங் சிட்டியில் இருக்கிற மட், அதாவது அந்த ஊரில் இருக்கிற மேக்கப் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்தோம்னா அந்த ஊரோட மட் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாரியாங் மட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சொன்னது பார்த்தோம்னா, இந்த மட்ல பார்த்தோம்னா ஹை லெவல் ஆஃப் கெர்மோனியம் அண்ட் மென்டோனைட் என்ற ஒரு ரிச்சான மினரல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தோம்னா, இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட போரியாங் சிட்டியில் கிட்டத்தட்ட 17 டேஸ்க்கு நடக்கும், 17 நாட்களுக்கு நடக்கும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் சீஸ் ரோலிங் ஃபெஸ்டிவல். இதுதான் இந்த ஃபெஸ்டிவலோட பேர். இந்த எங்கே நடக்குதுன்னா குறிப்பாக இங்கிலாண்டில் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா ரோம் டைம்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா 1837 தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக கூட சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்டாக கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீஸ் ரவுண்டை பார்த்தோம்னா ஒரு மலை மேலேருந்து அவங்க தள்ளி விடுவாங்க. அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபெஸ்டிவலில்.
இது வந்து கீழே தள்ளி விடுறதுனால கீழே யார் போய் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பார்ட்டிசிபேட், அதாவது இந்த ஈவெண்ட்ல வின்னர். இந்த வீடியோ பாருங்க நீங்க. இந்த வீடியோ பாக்குறதுல இந்த காட்சிகளை பாத்தீங்கன்னா மேல இருந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. மேல இருந்து பார்த்தோம்னா அந்த சீஸ் பால்ன்றது அதுதான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. மேல இருந்து தள்ளி விடுறாங்க. மேல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ஓடி வராங்க. அவங்க கை கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அது பிடிக்கிறதுக்கு அந்த பார்ட்டிசிபேட் பண்றவங்க எவ்வளவு ஃபாஸ்டா வராங்க பாருங்க. இதுல பார்த்தோம்னா ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் ஆகுது மக்களுக்கு. அங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ற ஆர்கனைசர்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் அரேஞ்ச்மெண்ட் கூட அரேஞ்ச் பண்ணலைன்னு கூறப்படுது. பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கிட்டத்தட்ட 2 பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. பட் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த சீஸ்க்காக எதுக்கு இத்தனை பேர் அந்த ஊர்ல மக்கள் எதுக்கு ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அந்த சீஸ்க்கான டேஸ்ட் மட்டும் தான், அதோட குவாலிட்டி தான். என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற, குறிப்பா இங்கிலாந்துல இருக்கிற லோக்கல்ல இருக்கிற உமன் பார்த்தோம்னா டைனி ஸ்மார்ட் என்றவங்க 6 ஏஜ் வரைக்கும் அவங்க தான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மறைந்து அவங்க டெத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்களோட சன் பார்த்தோம்னா ராட் ஸ்மார்ட் என்றவர் தான் இது வந்து பாரம்பரியமாக அதே ட்ரெடிஷனல் மெத்தட்ல அவர் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீஸ் ப்ளூ கோஸ்டர் கவுஸோட ரிச் மில்க் யூஸ் பண்ணி இந்த சீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சீஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபுல் ஃபேட்டா ஹார்ட் சீஸா கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்மூத் டெக்ஸ்சரோட அவங்க மேட் பண்றதுனால அது வந்து ரொம்ப அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப விரும்பிறாங்க. அடுத்தது நம்பர் 4ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா டிராகன் போட் ஃபெஸ்டிவல். இந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சைனால லாஸ்ட் 200 இயர்ஸா செலிப்ரேட் பண்ணப்பட்டது. இந்த ஃபெஸ்டிவல் எப்பொழுது ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா கியூயான் என்றவர் அந்த ஊர்ல பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய போயட் எழுதினவர். அவரோட டெத்துக்கு பிறகுதான் இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா அவங்க வந்து லூனார் மந்த்னு சொல்லுவாங்க. லூனார் மந்த்னா நம்ம ஊர் படி கிட்டத்தட்ட ஜூன் மந்த்னு சொல்லுவோம். ஜூன் மந்த்ல தான் எவ்ரி இயர் அவங்க வந்து சைனால இந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் பார்த்தோம்னா இந்த லூனார் மந்த், அதாவது ஜூன் மந்த்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாம போவாங்கன்னு சொல்லி அதுக்காக மந்த் ஆஃப் பாய்சன் சொல்லுவாங்க. குறிப்பா அந்த மந்த் ஆஃப் பாய்சன்ல இருந்து அந்த வந்து கியூயான் என்றவர் ஒரு ஃபேமஸ் போயட் எழுதினார்ல, அவரும் இறந்தவர். அந்த மந்த்ல நிறைய பேர் உடம்பு சரியில்லாம போனதுனால இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் அண்ட் ஹெல்த்தி ஃபெஸ்டிவல்னு சொல்லப்படுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30ல இருந்து 60 பீப்புள் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. முக்கியமா இதுல என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஃபெஸ்டிவல்ல, அதாவது அந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல்ல அவங்க யூஸ் பண்ற டிராகன் போட் பார்த்தோம்னா முக்கியமா இதுல கவனிக்கப்பட வேண்டிய என்னது பார்த்தோம்னா இந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல்ல அவங்க மேக் பண்ற போட்ஸ் பார்த்தோம்னா போட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிராகன் ஃபேஸோட அவங்க மேக் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறமா அந்த டிராகன் போட்ல பார்த்தோன்னா ஒரு பெரிய ட்ரம் வச்சு ஒரு யூனிக்கான சவுண்ட் மேக் பண்ணி ஒரு யூனிக்கான வாய்ஸ் பூஸ்ட் அப் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணி அவங்க பார்த்தோன்னா இந்த ரேஸ்ல பார்த்தோன்னா அங்கே பங்கேற்கிறாங்க. இதனால பார்த்தோன்னா பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 200 டேஸா பார்த்தோம்னா இந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது சைனால. இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த இயர் பார்த்தோம்னா குட் லக்கா இருக்கும்னு கூறப்படுகிறது. அடுத்தது நம்ம 5th ஒன் பார்க்க போறது என்னன்னா த ஆல்பர்ட் பியூக் என்ற இன்டர்நேஷனல் பலூன் ஃபெஸ்டிவல். இது பார்த்தோம்னா நியூ மெக்சிகோல எவ்ரி இயர் அக்டோபர் மந்த்ல செலிப்ரேட் பண்ணப்பட்டது. இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1972 இயர்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. வேர்ல்ட் லெவல்ல பார்த்தோம்னா மிகப்பெரிய லார்ஜஸ்டான ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் இதுதான் கூறப்படுகிறது. இது பார்த்தோம்னா ஸ்டார்டிங் டைம்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 13 பலூன்ஸ் வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்ரி இயர் பார்த்தோம்னா 500 பலூன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி வேர்ல்ட் லெவல்ல இருந்து ஏகப்பட்ட போட்டோகிராஃபர்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவலுக்காக ஏகப்பட்ட போட்டோகிராஃபர்ஸ் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பீப்புள் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வேர்ல்ட் லெவல்ல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8.5 லேக் விசிட்டர்ஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட்க்கு 216.3 மில்லியன் ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது எவ்ரி இயர். ஆஸ் பர் ஒரு சர்வே பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா இந்த பலூன் ஃபெஸ்டிவல்ல வேர்ல்ட் லெவல்ல இருந்து ஒரு 12 கண்ட்ரிஸ் யூகே, மெக்சிகோ, பிரேசில், யூஎஸ்ஏ, போலாண்ட் என்ற ஒரு 12 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த வீடியோல கிட்டத்தட்ட வேர்ல்ட் லெவல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொம்ப யூனிக்கா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது நீங்க பார்த்திருப்பீங்க.
இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் இந்த மாதிரி யூனிக்காக செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.